வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பள்ளி நிர்வாகத்திற்கு சொந்தமான காரில் 2ஆம் வகுப்பு மாணவன் மூச்சு முட்டி உயிரிழந்த சம்பவத்தில் பள்ளி முதல்வர், பள்ளி தாளாளரின் கணவர், பேருந்து ஓட்டுநர் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தனியார் பள்ளிக்கு சொந்தமான காரில் சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் கடந்த 2 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஜெஸ்ரில் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியில் வேங்கைப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரின் 7 வயது மகன் அஸ்வின் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். சம்பவத்தன்று காலை வழக்கம் போல் பள்ளிக்கு புறப்பட்ட நிலையில் பள்ளி வாகனம் வராததால் மாற்று ஏற்பாடாக பள்ளியின் சார்பில் வந்த காரில் மாணவர் அஸ்வின் அழைத்துச் செல்லப்பட்டார். ஜான் பீட்டர் என்பவர் காரை ஓட்டி வந்த நிலையில் அஸ்வினுடன் மேலும் 5 மாணவர்களை அவர் பள்ளிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். பள்ளி வளாகத்திற்குள் சென்று காரை நிறுத்திய ஜான் பீட்டர் அனைத்து மாணவர்களும் இறங்கிவிட்டதாக நினைத்து காரை லாக் செய்துவிட்டு சென்றுள்ளார். பின்னர் மீண்டும் மாலை 3 மணி அளவில் மாணவர்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக காரை திறந்தபோது சிறுவன் அஸ்வின் மயங்கிய நிலையில் பேச்சு மூச்சில்லாமல் காரில் கிடந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த டிரைவர் ஜான் பள்ளி நிர்வாகத்திடம் இது குறித்து தெரியப்படுத்தியுள்ளார். அடுத்த 1 மணி நேரத்தில் திடீரென மாலை 4:30 மணிக்கு மாணவர் அஸ்வினின் பெற்றோருக்கு போன் செய்த பள்ளி நிர்வாகத்தினர் தங்களின் மகனுக்கு பிக்ஸ் வந்துள்ளதாகவும் மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். உடனே மருத்துவமனைக்கு சென்ற பெற்றோருக்கு அவர்களது மகன் உயிரிழந்த தகவல் தெரிந்து துடிதுடித்து போனார்கள். சிறுவனுக்கு என்ன நடந்தது, உயிரிழந்தது எப்படி என பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டதற்கு சம்பவத்தன்று சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை என்றும் உயிரிழப்புக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் பொறுப்பில்லை என்றும் கூறியதாக தெரிகிறது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சிறுவனின் உயிரிழப்பு தொடர்பாக தந்தை பாலமுருகன் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். முதற்கட்டமாக பள்ளி வளாகத்தில் நிறுத்தப்பட்ட காரிலேயே சிறுவன் மூச்சு முட்டி உயிரிழந்ததாக தெரிய வந்தது. இதற்கிடையே சிறுவன் உயிரிழப்புக்கு காரணமான பள்ளியை இழுத்து மூட வேண்டும் என்றும் பள்ளி நிர்வாகத்தினர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிறுவனின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். என்ன நடந்துச்சு? என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கே வரலன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பள்ளிக்கூட நிர்வாகம் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லி கட்டுக்கட்டா படம் வாங்குறாங்க. பணத்தை வாங்கி என் பிள்ளைய அந்த பள்ளிக்கூடம் புதுசா கட்டின பள்ளிக்கூடம் என் பிள்ளைய பள்ளி கொடுத்துட்டாங்க, நிறைய பள்ளி கொடுத்துட்டாங்க. இப்ப மறைக்கிறாங்க. இதை போலீஸ் வந்து சிங்கம்புணரி ஸ்டேஷன்ல இருந்து என்ன என்சைட் பண்றாங்க. அல்ல உள்ள மாதிரி பேசி என்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொன்னாங்க. நானும் பக்கத்துல வந்துக்கிட்டேன். என் பிள்ளை வந்த பையனுக்கு வேலை செக் பண்ணாங்க. என் பிள்ளையோட பேக்கு, லஞ்சு பேக்கு எல்லாமே அந்த வண்டிக்குள்ள இருக்குது. சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறா தொடக்கு அந்த பேக்க தொடக்க சொன்னா தொடக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து வண்டியை திறந்து எல்லாத்தையும் 102 போட்டோ எடுத்தாரு. சிறுவனின் உடலை உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்த சிங்கம்புணரி போலீசார் மாணவரின் சடலம் கிடந்த காரை ராமநாதபுரம் தடயவியல் இணை இயக்குனர் சிவதுரை ஆய்வு செய்தார். மேலும் காருக்குள் இருந்த சிறுவனின் பையை சோதனை செய்ததில் சிறுவன் காருக்குள்ளே பசியில் வீட்டில் இருந்து எடுத்து வந்த சாப்பாட்டை சாப்பிட்டிருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து மாணவர் உயிரிழப்பு தொடர்பாக பள்ளி நிர்வாக காரை பறிமுதல் செய்து கார் ஓட்டுநர் ஜான் பீட்டர், பள்ளி தாளாளரின் கணவர் சங்கரன் நாராயணன், தாளாளர் மகன் மகேஷ்குமார் ஆகியோரை சிங்கம்புணரி போலீசார் கைது செய்துள்ளனர். மாணவரின் உயிரிழப்பு தொடர்பாக போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சிங்கம்புணரியில் தொடர் பதற்றம் நீடித்து வருகிறது.